எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில் குறள் 99 பார்க்க போகிறோம். குறள் என்னென்று பார்க்கலாம். மும்மை தரும் வினைகள் மூளாவா மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையாம். இந்த வினைகள் மூலம் எங்களுக்கு 3 நிலைகள் இருக்கு. அம்மை, இம்மை, அம்மை, மறுமை என்று அதை பற்றித்தான் இந்த குறளில் விளக்கம் சொல்லப்படுது. என்னென்று பார்க்கலாம். முகந்து வந்த வினை தம் பயனைத் தந்து முடிவெய்தும் வரையில் இவ்வுடம்போடு இவ்வுலகில் வாழும் நிலை இம்மை எனப்படும். அப்ப நாங்க முகந்து வந்த வினை இருக்குத்தானே, அது அந்த வினை தன் பயனை தந்து முடிக்கும் வரையில், அந்த பயனை முடிக்கும் வரையில், எங்களுக்கு தந்து முடிவெய்தும் வரையில நாங்கள் இந்த உலகில உடம்போடு வாழுவோம். அந்த நிலை இம்மை எனப்படும். இறந்த பின் வேறு உடல் கொண்டு சொர்க்கம் நரகமாகிய உலகங்களில் சென்று வினைக்கேற்றபடி அங்குள்ள இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் நிலை அம்மை எனப்படும். அப்ப நாங்க இப்ப உடம்போட இருக்கிறோம். கொண்டு வந்த வினை முடிய மட்டும் இந்த உடம்பு இருக்கும். அதுக்கு பிறகு போயிடும். அதுக்கு பிறகு என்ன, இறக்குறோம். இறந்த பிறகு நாங்க செய்த பாவ புண்ணியங்கள் இருக்குத்தானே, அதுக்கேற்ப சொர்க்க நரகத்துக்கு போவோம். நான் முதலும் ஒரு வீடியோவில் சொல்லி இருக்கிறேன். அப்ப சொர்க்கம் நரகத்துக்கு போகிக்க எங்களுக்கு வேறு ஒரு உடல் தரப்படும். வேற நரகத்துக்கு போறதுக்கு வேற உடல், சொர்க்கத்துக்கு போறதுக்கு வேற உடல் என்று சிவஞான போதத்திலேயே சொல்லியிருக்கு. நான் அந்த வேறு ஒரு வீடியோவிலையும் போட்டிருக்கிறேன். இப்ப பாருங்க. அப்ப ஏனென்றா அந்தந்த உடலுக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்த உடல் கொடுக்கப்படும். அங்க போய் நாங்கள் எங்கட இன்ப துன்பங்களை எவ்வளவு காலத்துக்கு தெரியாது. நிறைய புண்ணியம் செய்தா சொர்க்கத்துல நிறைய நாள் இருப்போம், பாவம் செய்தா நரகத்துக்குள்ள நிறைய நாள் இருப்போம். அது தெரியாது. ஆனால் அங்க வேற உடலோட அனுபவிக்க மட்டும் அங்க இருப்போம். அந்த நிலை அம்மை நிலை எனப்படும். எங்க சொர்க்க நரகத்துல நாங்கள் அனுபவிக்கிற வேற உடல் எடுத்து அனுபவிக்கிற நிலை அம்மை நிலை எனப்படும். அவ்வாறு அனுபவித்த பின் எஞ்சியுள்ள வினைக்கேற்ப மீளவும் இம்மாநிலத்தில் பிறக்கும் நிலை மறுமை எனப்படும். அப்ப அங்க சொர்க்கம் நரகத்துல ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் இருப்போம். எங்கட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அங்கே அனுபவிச்சு போட்டு பிறகு நாங்கள் மிருகம் எங்களுக்கு வினை இருக்குத்தானே, எஞ்சி உள்ள வினை, அதுக்கேற்ப மறுபடி இங்க திரும்ப பிறப்போம். மறுபிறப்பண்டு இருக்குத்தானே எங்களுக்கு மறுபிறப்பு கொள்கை. அப்ப திரும்பவும் அடுத்த ஜென்மம் எடுப்போம். அப்ப இங்க திரும்பி வாரது மறுமை எனப்படும். அப்ப இதுதான் அங்க சொல்ற 3 நிலைகள், இம்மை, அம்மை, மறுமை என்பதில் இம்மை, அம்மை, மறுமை ஆகிய 3ம் ஒருவாறு கூறப்பட்டுள்ளமை காணலாம். இம்மூவகை பயனையின் தருவனவாகிய உயிர்கள் உடம்பின் மேல் பற்றுடையோர்க்கே மூளும், அவர் உணர்வையே தாக்கும். அப்ப இந்த மூவகை பயனையின் தருவனவாகிய இந்த வினைகள், இந்த 3 வகை பயனையும் எது தருகுது? இந்த வினைக்காகத்தான் எங்களுக்கு இதெல்லாம் வருகுது. வினையின் மூலம்தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்ப உடம்பு யாருக்கு வருதுண்டா, உடம்பின் மேல் பற்றுடையவர்க்கே மூளும், அவர்களுக்குத்தான் மூளும், அவர் உணர்வையே தாக்கும் என்று சொல்லப்படுது. அவர்களுடைய உணர்வைத்தான் தாக்கும். சீவன் முத்தராகிய சிவஞானிகளுக்கு உடலின் கண் பற்றின்மையால் வினைகள் மூழ்வதில்லை. அவர் உணர்வை வேறுபடுத்துவதில்லை. அவர் நுகரும் சிவானந்த நுகர்ச்சிக்கும் தடையில்லை. அது பற்றியே அம்மையும் இன்மையாம் என்றார் ஆசிரியர். அப்ப சீவன் முத்தரன்னா நாங்கள் ஆரண்டு நாங்கள் இந்த அதிகாரம் முழுக்க சீவன் முத்தரை பற்றித்தான் சொல்லப்படுது, 10வது அதிகாரம். அப்ப சீவன் முத்தராகிய சிவஞானிகள் சீவன் முத்தர் அவர்களுக்கு உடம்பின் மேல பற்றில்லை. உடம்பின் கண்ணண்டா உடம்பின் மேல பற்றின்மையால வினைகள் மூழ்வதில்லை. மூளாண்டா வளர மாட்டுது. அவைகளுக்கு வினை கூட மாட்டுது. ஏனென்றா அவர்களுக்கு அங்க பற்றில்லை. மூழ்வதில்லைன்னா மூள மாட்டுதண்டா வளராது. அவர் உணர்வையும் வேறுபடுத்துவதில்லை. அவர்களுடைய உணர்வையும் வேறுபடுத்துவதில்லை. அவர் நுகரும் சிவானந்த நுகர்ச்சிக்கும் தடையில்லை. அவர்கள் சிவானந்தத்தை தான் நுகர்ந்து கொண்டிருப்பினார். அப்ப அந்த சிவானந்த நுகர்ச்சிக்கும் அங்க தடையில்லை. அதனால தான் அம்மையும் இம்மையாம் என்றார் ஆசிரியர். அம்மையும்
இம்மையாம் என்று 2வது வரியில சொல்லப்படுதானே, அப்படி அதுதான் இந்த கருத்து என்று ஆசிரியர் சொல்றார். அம்மை என்பதற்கு வேறு உலகங்களில் செல்லும் நிலை என்று மேலே பொருள் கூறினோம். நாங்க பார்த்தனாங்க தானே, அம்மை அண்டா நாங்கள் நரகம் சொர்க்க வேற உலகங்களுக்கு போறது, அப்படி நிறைய 7 உலகங்கள் இருக்குதானே, மேல கீழே. அப்ப அங்க சொல்ற நிலையத்தான் அம்மை என்று கூறினோம். அதுவே அச்சொல்லுக்குரிய நேரான பொருள். அதுதான் அச்சொல்லுக்குரிய நேரான பொருள். ஆனாலும் அம்மையும் இம்மையேயாம் என்ற தொடரில் அம்மை என்பது வேறு உலகங்களில் செல்லும் நிலையை குறிக்காமல் பரமுத்தி நிலையை குறிக்கும் வகையில் ஆளப்பட்டுள்ளது. அப்ப அம்மை என்று சொல்றது வேறு உலகங்களுக்கு செல்லும் நிலையை குறிக்காமல் பரமுத்தி நிலையை குறிக்கும் வகையில் ஆளப்பட்டுள்ளது. இம்மை என்பது சீவன் முத்தி நிலையை குறிப்பதாகும். அப்ப இம்மை என்பது சீவன் முத்தி நிலையை குறிப்பதாகும். சீவன் முத்தி நிலையையும் பரமுத்தி நிலையும் சீவன் முத்தி நிலையும் பரமுத்தி நிலையும் ஒன்றேயாம் என்பது அத்தொடரின் கருத்தாகும். அங்க முதல் அம்மியண்டா சொர்க்க நரகம் வேற உலகங்களுக்கு போறேன்னு சொன்னாலும் இங்க என்ன சொல்லினோம், பரமுத்தி நிலையத்தான் குறிக்குது. அந்த வகையில தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மை என்றது பரமுத்தி, சீவன் முத்தி இம்மை என்றது சீவன் முத்தி நிலையை குறிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பரமுத்தி நிலையும் சீவன் முத்தி நிலையும் ஒன்றேயாம் என்பது அத்தொடரின் கருத்தாகும். அந்த தொடரின் கருத்தாகும். பரமுத்தி என்பது உடம்பை விட்டு இறைவனோடு கலந்து முத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் நிலையாகும். அப்ப பரமுத்தி நிலை என்றால் உடம்பை விட்டு இறைவனோட கலந்து முத்தி இன்பத்தை நுகர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கிற நிலைதான் பரமுத்தி நிலை. சீவன் முத்தி என்பது உடம்புள்ள போதே முத்தி இன்பத்தை நுகரும் நிலையாகும். அப்ப சீவன் முத்தி அண்ணா உடம்பு இருக்கேக்கே முத்தி இன்பத்தை உடம்போடு நுகர்ந்து முத்தி இன்பத்தை நுகரும் நிலை உடம்பிருக்கேக்கே சீவன் முத்தி. சீவன் முத்தியில் உடம்பு உண்டு, சீவன் முத்தியில உடம்புண்டு, அவ்வளவே வேறுபாடு. அதுதான் வேறுபாடு. மற்றபடி ரெண்டையும் அனுபவிச்சு கொண்டே இறைவனோடையே கலந்து முத்தி இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பினாம். ஆனா சீவன் முத்தியில உடம்பு இருக்கும், பரமுத்தியில உடம்பு இருக்கு. அதுதான் வேறுபாடு. பேரின்ப நுகர்ச்சியின் தன்மையில் இவ்விரண்டிற்கும் வேறுபாடு என்பது அறவே இல்லை. அப்ப பேரின்ப நுகர்ச்சியின் தன்மையில இந்த ரெண்டுக்கும், எந்த ரெண்டுக்கும், ஜீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் வேறுபாடு என்பது அறவே இல்லை. அறவேன்னு ஒரு கொஞ்சம் கூட இல்லை. இதனால் பரமுத்தியை அடைந்தோர் உடம்பு நீங்கி பெறும் இன்பத்தை சீவன் முத்தர் உடம்போடு நின்றே பெறுகின்றனர் என அறியலாம். அப்ப பரமுத்தியை அடைந்தோர் உடம்பு நீங்கித்தான் அந்த முத்தி பேரின்பத்தை அனுபவிப்பினாம். இதனால் பரமுத்தியை அடைந்தோர் உடம்பு நீங்கி பெறும் இன்பத்தை சீவன் முத்தர் உடம்போடு நின்றே பெறுகின்றனர். உடம்பிற்கே அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கின்றனர். சீவன் முத்தருக்கு பிராரத்த வினை உள்ள வரையில் உடம்பு இருக்கும். அப்ப சீவன் முத்தருக்கு பிராரத்த வினை இருக்கு மட்டும் உடம்பிருக்கும். பிராரத்த வினை உள்ள வரையில உடம்பிருக்கும். பிராரத்த வினை முடிந்தால் உடம்பு வீழ்ந்துவிடும். அப்ப பிராரத்த வினை முடிஞ்ச உடனே உடம்பு வீழ்ந்துவிடும். உடம்பின் வீழ்ச்சி மேலும் வினையுடைய உலகற்கு இறப்பு எனப்படும். வினையில்லாத சீவன் முத்தருக்கு வீடு பேறு அல்லது பரமுத்தி என்று சொல்லப்படும். இப்ப எங்களுக்கும் நீங்க கேட்கலாம், எங்களுக்கும் அப்ப வினை முடிஞ்சா முத்தி ஒன்றா? இல்லை, எங்களுக்கு உலகருக்கு இறப்பு, அது இறப்பு. அவர்களுக்கு அது பரமுத்தி. உடம்பு எல்லாருக்கும் சீவன் முத்தருக்கு பிராரத்த வினை உள்ள வரையில உடம்பு இருக்கும். உடம்பு அந்த பிராரத்த வினை முடிஞ்ச உடனே உடம்பு வீழ்ந்திடும், இப்போ அழிஞ்சிடும். உடம்பு அழிஞ்ச உடனே உடம்பின் வீழ்ச்சி அவர்களுக்கு என்ன நடக்கும்? பரமுத்தியா கொடுக்கும். மேலும் எங்களுக்கு வினையுடைய உலகற்கு உடம்பின் வீழ்ச்சி உலகற்கு இப்போ எங்கண்ட உடம்பு வீழ்ந்துதண்டா நாங்க உலகர் தானே. அப்ப எங்கண்ட உடம்பு அது இறப்பு எனப்படும். எங்களுக்கு
இறப்பு எனப்படும். அவர்களுக்கு அந்த பிராரத்துவ வினை முடிந்தால் உடம்பு வீழ்ந்துவிடும். வீழ்ந்தோடனே அவர்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு வினை இல்லை என்ற உடனே பரமுத்தி என்று சொல்லப்படும். எங்களுக்கு அது இறப்பு. ஏனென்றால் அவர்களுக்கு வினை இல்லாதது தானே. உலகற்கு இறப்பு, வினையில்லாத சீவன் முத்தருக்கு வீடு பேறு. உடம்பு விழுந்த உடனே அவர்களுக்கு வீடு பேறு. என்ன வீடு பேறு? பரமுத்தி என்று சொல்லப்படும். வீடு பேறு அல்லது பரமுத்தி ரெண்டும் முத்த சொல்லுத்தான். வீடு பேறு கிடைச்சிடும் அல்ல பரமுத்தி அடைஞ்சிடுவினம். யாரு? சீவன் முத்தர் உடம்பு விடுபட்ட உடனே. நாங்கள் உடம்பு எங்கட விடுபட்ட உடனே எங்களுக்கு அது இறப்பு உலகருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு அங்க பெற்று பாசம் எல்லாம் இருக்குது. இதுதான் விளக்கம். பொருள் என்ன சொல்லுதண்டா, வினைகள் இம்மை அம்மை மறுமை என்னும் மூவகை பயனையும் தருவன. அவ்வினைகள் உயர்ந்த ஞானமுடையவரிடத்தில் மூன்று வளர்தல் இல்லை. உயர்ந்த அந்த வினைகள் மூன்று வகை பயனையும் தருவன. என்ன? இம்மை அம்மை மறுமை என்னும் மூவகை பயனையும் தாரது இந்த வினைகள் தான். இந்த வினைகள் உயர்ந்த ஞானம் உள்ளவரிடத்தில மூன்று வளர்தல் இல்லை. அவர்கள்ட்ட வளராது. உயர்ந்த ஞானம் உள்ளவர்களிட மற்றவங்களோட சராசரி எங்களுக்கு வளரும். அதனால் அவருக்கு இவ்வுடம்பு நீங்கிய பின் எய்தும் பேரின்ப நுகர்ச்சி ஆகிய பரமுத்தி நிலை இவ்வுடம்புள்ள பொழுதே உண்டாவதாகும். சாரி. அப்ப இதைத்தான் சொல்லி இருக்கிறோம். அடுத்தது கடைசி குறள் 100வது குறளை நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.